ஹாய் ஹலோ வெல்கம் டு மானுஸ் டே அவுட். என்னடா திடீர்னு இந்த கோலத்தில் வீடியோ போடுறேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஃபீவர். ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு என்னோடய மெமரி நான் சேவ் பண்ணுறதுக்காக தான் வீடியோஸ் போடுறது மெயின் ரீசன். ஸோ இதில் ஆஸ் அ ஃப்ரெண்டாக உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப க்யூட்டான ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி. பிகாஸ் ஏன்னா ஆக்சுவலி நான் லாஸ்ட்டாக 9 days இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வீடியோ போட்டு. எவன் கண்ணு வைக்கிறானே தெரியல. இன்றைக்கி நான் வீடியோ போட்டேன்னா அடுத்த நாளே க்ளோஸ். அந்த மாதிரி தான் என்னோடய சூழ்நிலை இருக்குது. பிகாஸ் ஏன்னா கண்ணுப்பட்டு தான் என்ன கருமோன்னு எனக்கு தெரில. ஆக்சுவலி உடம்பு சரியில்லாமல் மாமியாருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 5 days சம்திங் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனில் இருந்தாங்க. ஸோ அவங்க ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்து ஒரு 3 daysக்கு அப்புறமா எகெயின் எனக்கும் ஒரு செம்ம ஃபீவர், வேறு லெவல் ஃபீவர். 3 நாள் இடத்த விட்டு எந்திரிக்கலை. ரெஸ்ட் ரூம்க்கே எந்திரிக்கணுன்னாலும் என் ஹஸ்பண்ட் துணை இல்லாமல் என்னால் எந்திரிக்க முடியாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சரி ஓகே ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னென்னமோ சாப்பிட்றேன் பிடிக்கிறேன் எல்லாம் பார்க்குறேன். அவர் சூப்பராக பார்த்துக்கிட்டார் என்ன. வேறு யாரும் இங்கே வீட்டில் கிடையாது. ஆக்சுவலி ஒரே பையன்தான் அவரும். மாமியாரும் ஆக்சுவலி ஊருக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு உடம்பு ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி இருந்தது. எனக்கும் சில விஷயம் தெரியல, இன்னும் இப்போ தானே கற்றுக்கிறேன் ஒன்றுமா. ஸோ அதனால் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் பண்ணேன். பட் என்னோடய உடம்பு கெடுதுங்கிறனால அவங்களே ஃபீல் பண்ணிட்டு, இல்லை சாமி நான் அங்கே போய் இருந்துட்டு ஒரு 1 week இருந்து கொஞ்சம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிவிட்டேன். அவங்க போனதுக்கப்புறம் சரி ஓகே ஏன்னா ஒருத்தர் நாங்கள் 2 பேர் தானே. ஸோ ஏதோ அளவளவாக சமைச்சிக்கலாம் பிடிச்சிக்கலாங்கிற மாதிரி ஒரு நாள் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே செம்ம காய்ச்சல். அவங்களுக்கு தெரியாது இனிமேல் எனக்கு ஃபீவர்னு சொன்னால் பயந்துருவாங்க. ஐயோ பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பயந்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இந்த டைமில் என்னென்னா ஆக்சுவலி கீகி ஷீரோ பேஸ் பண்ணிடுறாரு. அது மோஸ்ட்டாக டாக்னாலே யாருக்குமே பிடிக்காது. யாருக்கும் இல்லை, ஒரு 50% ஆஃப் பீப்புளுக்கு பிடிக்காது. வந்தாலே கல் எடுத்து அடிப்பாங்க, பக்கத்தில் வராத சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் என்னோடய பெட்ஸ் மூலமாகவே நான் நேருக்கு நேர் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி இதில் என்ன சொல்ல வரேன்னா, லிட்டராக இவளுக்கு 2 பேருமே எனக்கு குழந்த மாதிரி தான். இப்போ எனக்கு ஒரு பேபி இருந்தால் நான் எப்படி பார்த்துப்போனோ அந்த மாதிரி தான் நான் அவங்க 2 பேர்த்தையுமே கேர் பண்ணிக்கிறேன். அதுவும் என் ஹஸ்பண்ட் ரொம்பவுமே கேர் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலி ஒயிட் கலர் இருக்கார் இல்லையா, அவள் பேர் கீகி. பிளாக் பேர் ஷீரோ. ஷீரோ அப்பா பொண்ணு, கீகி அம்மா பொண்ணு. பட் இந்த ஃபீவர் டைம் ஸ்டோரியில் என்னாச்சுன்னா, கீகி காமனாகவே ரொம்ப பாசமாக இருக்கும் என் மேலே. நான் ஏதாவது அழுதுட்டு இருந்தேன், இப்போ நானும் அவரும் சண்டை போட்டுட்ருக்கோம் அப்படின்னா இவ பக்கத்தில் உட்காந்துக்குவாள். உட்காந்துட்டு ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னு உழைப்பா. நான் உண்மையாகவே அழுதா மட்டும்தான் அது பண்ணுவாள். நான் அடுத்த தடவை கண்டிப்பாக அழுகும்போது நான் அந்த வீடியோவை எடுத்து போடுறேன். என்கிட்ட பேசுவாள், ஏன் அழுகிற, எதுக்கு அழுகிற, என்னாச்சுமான்னு கேட்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப டச் ஆகிருக்கு. ஸோ அது ஓகே. ஆனால் ஷீரோ எப்படின்னா அப்பா பிள்ளை, நம்மளை பெருசாக கண்டுக்கவே மாட்டாள். அப்பப்போ ஏதாவது சாப்பிட்றோம் பிடிக்கிறோன்னா மட்டும் உழைச்சிட்டு கேட்பாள். அப்புறம் கொஞ்சுவா, அதெல்லாமே பண்ணுவாள். நல்ல பிள்ளை தான். ஆனால் இந்த ஃபீவர் டைமில் என்னாச்சுன்னா, கீகி என் கால் கிட்டே தான் படுத்து தூங்கும். எப்போவுமே கால் சைடில் தான் படுத்து தூங்கும். ஷீரோ என் பக்கமே வரமாட்டான். அவங்க அப்பன் சைடு போய் பேசாமல் படுத்துக்குவா, பிடிச்சிக்குவா. என்ன ஆச்சுன்னா, இந்த 3 நாள் நான் படுத்து எந்திரிக்கிறேன். அது ஆக்சுவலி ரொம்ப முடியாமல் கிடந்துட்டுருக்கேன் இல்லையா. ஸோ டேப்லெட் சாப்பிட்டு நம்ம பக்கத்தில் படுத்துக்குவேன். திடீர்னு ஜில்லுன்னு நெத்திலையும் கன்னத்துலேயும் ஃபீல் ஆகும். தண்ணி பட்ட மாதிரி பார்த்தா மேடம் பக்கத்தில் உட்காந்து நக்கிட்டுருப்பாங்க. நெத்தி இதெல்லாம் பார்த்து லிக் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணுறேன், அவள் எனக்கு ஃபீவர் இருக்கா, அம்மா நல்லா இருக்காளா, எந்திரிச்சிருவாளா அப்படின்னு செக் பண்ணுறது. மேடம் பக்கத்துலேயே தான் இருந்தாலே தவிர என்னை விட்டு ஒரு 10 அடி தள்ளி கூட போக கிடையாது. ரெஸ்ட் ரூம் போகும்போது பின்னாடியே வர்றது, ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரும்போது பின்னாடியே வர்றது. நான் படுத்துட்டேன்னா படுத்துக்கிறது, கொஞ்ச நேரம் ஏதாவது சவுண்டு கேட்டுச்சுன்னா டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்து பார்க்குறது. இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தா எனக்கு லைட்டாக ஒரு மாதிரி பயமாக இருந்தது. பிகாஸ் அது கருப்பு நாய் இல்லையா. ஸோ அது அவங்க கருப்பு நாய்க்கு ஏதோ கெட்டதெல்லாம் கண்ணுக்கு தெரியும் அப்படிலாம் சொல்லுவாங்களா. அதனால எனக்கு லைட்டாக பயமாக இருந்தது. அப்புறம் 3ஆவது நாள் வரைக்கும் செக் பண்ணப்போ தான் தெரிஞ்சிச்சு மேடமுக்கே என் மேலே பாசம் பொங்கியிருக்குன்னு. என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு கம்ப்ளீட்டாக கேர் பண்ணியிருக்கான். ஆக்சுவலி நான் ஹீல் ஆனதுக்கு மெயின் ரீசனே மேடம் தான். ஸோ அந்த அளவுக்கு என் மேலே பாசம் வந்திருக்கு அந்த பிள்ளைக்கு. இது ஏன் நான் ஷேர் பண்ணுறேன்னா, இவ்வளோ நாள் நான் பிளாக்கி என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, பக்கி பயவில் நம்ம கூட சேராது, எப்போ பாரு நம்மளை நான் என்கிட்ட சண்டை போடுவாங்க. நான் மிரட்டி ஏதாவது திட்டேன்னா உடனே அவங்க அப்பங்கிட்ட போய் என் டேடியை நான் அவள் அடிக்கிறா, டேடி அவள் என்னை திட்டுறாங்கிற மாதிரி போய் சொல்லி கொடுப்பா. அப்பங்கிட்ட போய்ட்டு நான் அடிக்க மாட்டேன்னா எனக்கு பயமா அந்த மாதிரி பண்ணுவாளா.
ஸோ இது எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. பிகாஸ் ஏன்னா நம்ம பெட்டுனாலே நம்ம வேணாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பாதியில் வளர்த்துட்டு கொண்டு போய் தூக்கி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். நான் தப்புன்னு சொல்லலை, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது சூழ்நிலை காரணம் தான். பிகாஸ் ரெண்டட் ஹவுஸ்லாம் டாக்லாம் வளர்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இது ஏன் நான் ஷேர் பண்ணேன்னா, டாக்னால் நம்ம பே பண்ணி தான் வாங்கி தான் நம்ம வளர்க்கணுன்னெல்லாம் இல்லை. டாக் ஆர் எனி பெட்ஸ். ஸோ நம்மளோட கவலைகளை வந்து தீர்க்க முடியும். பிகாஸ் ஏன்னா நானும் அவரும் சண்டை போட்டுட்ருக்கும்போது கீக்கி வந்து என்னை ஏன்னு கேட்டு குலைக்கும் போது அவருக்கு லிட்டரலாக ஃபீல் ஆகும். ஐயோ நம்ம சண்டை போடுறோம், அவளுக்கு தெரியுது, அவளையும் சேர்த்து ஹர்ட் பண்ணுறோங்கிற மாதிரி அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எங்களுக்கு அந்த கோவம் போயிடும். நான் 2 பேருமே சில்லாயிரும். என்ன சண்டை போட்டுட்ருந்தோம் அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் மைண்ட் செட்குள்ளே வரவே வராது. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அதான் நான் சொல்கிறேனே, அதேமாதிரி ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரச்ச சரி செம்ம டென்ஷன் அண்ட் ப்ரெஷர் இருக்கும்ல. வீட்டுக்கு வந்தது இவங்களை பார்த்ததுமே எங்களுக்கு அதெல்லாம் மறந்துடும். இதுக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம். வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஜாலியாக விளாண்டுட்டு அந்த மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இந்த ஆடி மாதம் எங்களை ஆடுன்னு ஆட்டி எடுத்துருச்சு. லிட்டரலாக மாவு தான் ஆட்டில் அரிசி, நான் அரிசினா அவர் உளுந்து போட்டு சட்டு ஆட்டி எடுத்துருச்சு. மாவு வந்து எங்கள் அம்மா, அப்படி அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைம்லேயும் எங்களை ஹீல் பண்ணுது. ஃபினான்ஷியலாகவும் சரி, மென்டலியும் சரி, ஃபிசிக்கலியும் சரி, நாங்கள் எல்லாம் பக்கா அஃபெக்ட் ஆகிருக்கோம் இந்த மந்த்து. பட் இந்த 2 பெட், இந்த 2 பக்கி பயவிலைனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சின்ன சின்ன மூமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இதை நான் என்னோடய மெமரியில் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட பெட்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்குன்னு கம்பல்சரி ஒரு ஸ்டோரி இருக்கும். குட்டியாக க்யூட்டாக ஏதாவது உங்களை நீங்கள் ஃபீல் பண்ணுற டைமிங்கில் உங்களை ஹீல் பண்ணியிருப்பா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரீ டைம் கொடுத்துருப்பா, இல்லை உங்களோட மூமெண்ட்டே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது இல்லாமல் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அந்த மாதிரி ஸ்டோரிஸ் நான் படிக்கிறதுக்கு. பிகாஸ் ஏன்னா எனக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெட்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பிடிக்காது. ஏன்னா அங்கங்கே சூச்சு போயிடுவாங்க, ஆய் போயிடுவாங்க, அதெல்லாம் நான் தான் க்ளீன் பண்ணுவேன். லிட்டரலாக ஆயா வேலைக்கு தான் என்னை கல்யாணமே பண்ணி கூட்டிகிட்டு வந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகிருக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது நார்மலாக ஒரு 6 மாதம் குழந்தைய இல்லை ஒரு வருஷம் குழந்தைய ஒரு 5 வயசு ஆகிற வரைக்கும் எவ்வளோ கவனிப்போமோ அவ்வளோதான். அவங்க லிட்டரலி குழந்தை தான். அவங்க ஆக்சுவலி 15 வயசே ஆனாலும் சரி, அவங்க லிட்டரலாக குழந்தை தான். அந்த மாதிரி தான் கேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது, ஆஃபீஸும் போகணும், இதுவும் பார்க்கணுங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கம்ப்ளீட்டாக வீட்டில் இருந்தப்போ எனக்கு அந்த ஃபீல் இல்லை, ரொம்ப ப்ரெஷராலாம் இல்லை, ஜாலியாக இருந்துச்சு. இப்போது இந்த மந்த் லிட்டரலாக எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இவங்க 2 பேர் தான் எனக்கு ஊர்காங்கிற மாதிரி லிட்டரலாக என்னை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எனக்கு அந்த ஃபீல் இல்லை, எனக்கு அந்த கவலை இல்லை. இப்போ நாளைக்கு என்ன பஞ்சாயத்து புதுசாக வருங்கிற ஒரு நினப்பு கூட எனக்கு இல்லை. நான் வீடியோ போடும்போதே உங்களுக்கு தெரியும் எனக்கு இன்னும் ஃபீவர் இருக்குது, நல்லா கோல்டு இருக்குது, என்னால் எந்திரிச்சு போக முடியல, அப்படியே பிளாக் அவுட் ஆகிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மூமெண்ட்டை நான் என்ஜாய் பண்ணுறேன். அது யாருனாலன்னா அவங்க 2 பேர்த்துக்கு தான் அந்த கிரெடிட்டு. ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு இந்த பிளாலாம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரியல் பேசிஸில் வீடியோ ரெகுலர் பேசிஸ்லேயும் நான் போடணும்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ கம்பல்சரி வீடியோஸ் வரும். உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நாட் அன் இஷ்யூ, ஸ்வைப் அப் பண்ணலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான், அது நான் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.